Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மின்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை. ராஜராஜ சோழன் யார்? தலித்துக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அறிவே இல்லாத ஒரு கூட்டம். தலித் என்கின்ற வார்த்தை உருவாக்கப்பட்டது 1000 வருடங்களுக்கு முன்பாகவா என்று அந்த முட்டாள்களிடம் கேட்டா அதற்கு சரியான பதில் ஜெயமோகனாக இருக்கட்டும். தலித் என்கின்ற வார்த்தை கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன். அதுவரை சனாதனம் என்கின்ற ஜாதியாக பிரித்து வைத்திருந்த எந்த கோயில்ல நீங்க அருந்ததீரம் கவுண்டர் ஒன்றாக இந்து மதத்தை கடவுளை வேண்டியதாக வரலாறு இருக்கா? சொல்லுங்க. சேர சோழ பாண்டியர்கள் இருந்த 1000 வருடங்களுக்கு முன்பு இந்த இந்து மதம் என்கிற ஒரு மதமே கிடையாது. தமிழ் வார்த்தை உச்சரிச்சு பாருங்க. நீங்க ஜெயமோகன போற முட்டைகளுக்கு சொல்றேன், வெற்றிமாறன், ரஞ்சித்தை போன்றவர்கள் சொல்றேன். தலித் என்கின்ற வார்த்தை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டுகளே இவர்களுக்கு வரலாறே தெரியாது. இவர்கள் வரலாறு யார்கிட்ட போய் கேட்கிறான்? ஜெயமோகன் போய் கேட்கிறான். இவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? தமிழ காரி மூஞ்சில துப்புறான். சங்கத்தமிழும் திருக்குறளும் தொல்காப்பியம் நீங்க எத்தனை ஆண்டு காலம் அதை போய் தொங்கிட்டு இருப்பீங்க? உங்க வாய் நாரலையா? இந்து மதத்தில் இருந்துதான் கிறிஸ்துவன் வெளியேறுகிறான். இந்து மதத்தில் இருந்துதான் முஸ்லீம் வெளியேறுகிறான். ஏன் வெளியேறுகிறான்? அவனை அடக்கி வச்ச உடனே தான் அவன் எங்க போறான்? மதமே அவனை தூக்கி போட்டு போறான். தமிழர்களை பொறுத்தவரை மதமே கிடையாது. அம்பேத்கர் சொல்றாரு, இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகள் தமிழர்கள் தான். ரஞ்சித்த வெற்றிமாறன் 2 பேர் போய் அம்பேத்கர் படி, உன்னை எவன் டச் பண்ணு சொல்ல, அவனை கண்டுபிடி. பொன்னியின் செல்வன்ல ராஜராஜ சோழனுடைய அண்ணன் கொலை செய்யப்பட்டான் வரலாறு இருக்கா இல்லையா? அவன் ஏன் கொலை பண்றாங்க? இந்து மதத்தை பார்ப்பனைத்து எதிர்த்தனால தான் கொலை பண்றாங்க. அதே அவனை சினிமாக்காரன் சொல்லிடுறானா? இது கூட தெரியலையா? நான் ரொம்ப டீப்பா போனா அசிங்கமா போயிடும். பார்ப்பனர்களுக்கு பிறந்தவர்கள் மட்டுமே பார்ப்பனைத்தை தூக்கி பிடிப்பான். ஆடு போலாம், மாடு போலாம், கேவலம் மலந்திங்கிற நாய் போலாம். யார் போக கூடாது? மனுஷன் போக கூடாது. சாதியை யார் காப்பாத்துறா? யார் சாதியை ஒடுக்குமுறை கட்டி காப்பாத்துறா? RSS தான் இந்தியாவை ஆளுது. பிஜேபி தானே சாதியை ஒழிக்க ஒரு சட்டத்தை போட. தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது இப்படித்தான். யாரால் உருவாக்கப்பட்டது? பார்ப்பனர்களால் ஒழிக்கப்பட்டவை. எதை? தந்தை பெரியார். வடக்க ஒரு ஆள் ஊதா சட்டை, இந்த பக்கம் கருப்பு சட்டை. 1 மணி நேரத்தை ஒழிச்சாந்தாள். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கு பொழுதுல நம்ம சொல்ற விஷயங்கள்ல மன்னர் ராஜா அப்படின்னோன்னா எல்லார் மனசுலையும் தோன்றுது ராஜராஜ சோழன். கிட்டத்தட்ட ஆசிய கண்டத்தையே கட்டி ஆண்ட ஒரு மன்னர் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வரலாறு நம்ம பெருமையா பேசிட்டு இருந்தாலும் அவரை தலித்துகளுக்கு ஒரு விரோதி. அவரு தலித்துகளை ஒடுக்க நினைச்சாரு, அடிச்சு துரத்தினாரு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த ராஜராஜ சோழன் யார்? தலித்துக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை, இது சொல்லுகிறவர்கள் அதாவது அடிப்படை அறிவே இல்லாத ஒரு கூட்டம். RSS வாந்தி எடுப்பதை அப்படியே வாங்கி உண்ணுகிற கூட்டம். தலித் என்கின்ற வார்த்தை உருவாக்கப்பட்டது 1000 வருடங்களுக்கு முன்பாகவா என்று அந்த முட்டாள்களிடம் கேட்டால் அதற்கு சரியான பதில் ஜெயமோகனாக இருக்கட்டும், இல்லை RSS சங்கிகளாக இருக்கு, அவர்களை கண்டுபிடிக்க சொல்லுங்க. தலித் என்கின்ற வார்த்தை கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன். அதற்கு முன்பு தலித்துங்கிற வார்த்தையே கிடையாது. நீங்க இந்த சமூகம் என்பது பல வர்ணங்களாக பிரிக்கப்பட்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா RSS உடைய அதிகாரம் நிலைநாட்டப்பட்டதற்கு பின்புதான். RSS எப்போ இந்த மண்ணில் அதிகாரத்தைக்கு வந்தது, நிலைநாட்டப்பட்டதுன்னு கேட்டால் நீங்க 100 வருடங்களுக்கு முன்பு தான் RSS 1920களில் தான் RSS இயக்கத்தை சவார்கர் ஆரம்பித்தார். அதற்கு முன்பு தலித்துங்கிற வார்த்தையே கிடையாது. இல்லை, நீங்கள் அதற்கு முன்பு ஆங்கிலேயர்கள் 300 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டார்கள். ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் இந்த மக்களுக்கு மெக்காலே கல்வி திட்டமே கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவரை சனாதனம் என்கின்ற இந்து மத சட்டங்கள் தான் ஜாதியாக பிரித்து வைத்திருந்தது. நீங்க ஜாதியாக பிரித்து வைத்து நீங்க சக்கிலிய பள்ளம்பறைய ஒன்னா நாசுவன் பார்த்தாலே தீட்டு தொட்டாலே தீட்டு என்று சொல்லுகிற ஒரே மதம் உலகத்திலே இந்து மதம் தான். கிறிஸ்துவ மதம் சொல்றதில்ல, முஸ்லீம் மதம் சொல்லுவதில்ல, சைன மதம் சொல்லுவதில்ல, கன்ஃபியூஸ் மதம், எந்த மதம்
உலகத்தில் சொல்லுவதே இல்லை. கருவாடு விற்கிற காஜாபாயும் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜாக இருக்கிற மூமு இஸ்மாயிலும் பள்ளிவாசல பக்கத்திலே தொழுகலாம். 2 பேர் துண்டை விரிச்சே தொழுகலாம். அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் சர்ச்சில் நீங்கள் சாம்சனும் ஜேம்ஸும் எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த பொருளாதார அடிப்படை எவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும் 2 பேருமே அருகருகில் உட்கார்ந்து ஜீசஸை ப்ரே பண்ணலாம். ஆனால் நீங்கள் தாழ்த்தப்பட்டவனும் ஜாதி இந்துக்களும் ஒரே இடத்தில் இருந்து கடவுளை தொழுவதாக உலகத்தில் இந்து மதத்தில் எந்த சாஸ்திரங்களையும் எந்த சம்பிரதாயங்களையும் எந்த புத்தகத்திலையும் இதுவரை பதிவு செய்யப்படவே இல்லை. கோயிலுக்குள்ள போகும்போது கூடயா? எந்த கோயிலில் எங்க சொல்லுங்க, எந்த கோயிலில் நீங்க அருந்ததியரும் கவுண்டர் ஒன்றாக இந்து மதத்தை கடவுளை வேண்டியதாக இங்க வரலாறு இருக்கா? சொல்லுங்க. அந்த மாதிரி வரலாறே இல்ல. அப்ப இந்த மதத்தை ஜாதியாக பிரித்தது இந்து மதம், இந்து சனாதனம். இன்று வரை நீங்க சனாதனத்தை கட்டி ஜாதியாய் கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரே மதம் உலகத்தில் எது? இந்து மதம் தான், இந்து சனாதனம் தான். அப்போ இந்த ஜாதி இந்துக்கள் இங்கே தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், இப்படி ஓபிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி இது யார் பிரித்தாங்கன்னா இந்து மதம் தான் பிரிக்குது. இந்து மதம் எப்போ அதிகாரத்துக்கு வந்ததுன்னு கேட்டால் சேர சோழ பாண்டியர்கள் இருந்த 1000 வருடங்களுக்கு முன்பு இந்த இந்து மதம் என்கிற ஒரு மதமே கிடையாது. இந்து மதம் என்ற மதமே கிடையாது. இவன் பூராம நீங்க 5000 வருடமான தொல்காப்பியம் சொல்லுகிறது. 5000 வருடத்தில் அதை எவன் சொல்றான்? இந்த இப்போ RSS தான் சொல்றான். எது இந்த ஜெயமோகனை போன்ற முட்டா பயலுக்கு மொரட்டு பயல் தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? 5000 வருட இலக்கியம்ங்கிறான். எதை? தொல்காப்பியத்தை. ஆனால் தமிழருடைய மரபு என்பது 50000 வருட மரபு. ஒரு குரங்கு பிறந்த உடனேயுமே திருக்குறள் எழுதிட முடியாது, தொல்காப்பியம் எழுதிட முடியாது, சிவக சிந்தா எழுதிட முடியாது, 10 பாட்டு 11 கீழ் கணக்கு எழுதிட முடியாது, குரங்கு எழுத முடியாது. கடவுள் மனித உயிர்களை எல்லாம் படைக்கல. விஞ்ஞானம் டார்வின் சித்தாந்தப்படி உலகில் தோன்றிய உயிர்கள் 5 லட்சம் ஆண்டுகளாக பரிணாம வளர்ச்சியில தான் டார்வின் சித்தாந்தப்படி குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினா. இதுதான் இயற்கை தவிர கடவுளெல்லாம் படைக்கல. கடவுளை மனுஷன் தான் கடவுளை படைக்கிறான், சிலைகளை படைக்கிறான், உருவத்தை படைக்கிறான். ஏன்னா பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இவன் குற்றம் செய்து விடக்கூடாது, அதனால உன்னை ஒருவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான். இதுக்கு தான் மதம் தோன்றியது. அப்போ 5000 வருடங்களுக்கு முன்பு, 10000 வருடங்களுக்கு முன்பு, 50000 வருடங்களுக்கு முன்பு உள்ள நீங்கள் தொல்காப்பி என்ன சொல்லுதுன்னா, வடவேங்கடம் தென்குமரி தமிழ் கூறும் நல்லுலகு. வடவேங்கடம் எங்க? இமயமலைக்கு வடக்க. இந்து குசுமலைன்னு சொல்கிறான்ல, அது எங்கே இருக்குது? ஆப்கானிஸ்தானில் இருக்குது, ரஷ்யா பார்டரில். இந்த பக்கம் தென்குமரிங்கிறான். தென்குமரின்னு எங்கே? கன்னியாகுமரிக்கு தெற்க. கன்னியாகுமரி தெற்க என்ன இருக்குது? ஆஸ்திரேலியா இருக்குது. இதுவரை என்ன சொல்கிறான்? தமிழ் கூறும் நல்லுலகுங்கிறான். இது யார் சொல்கிறா? இதை நீங்கள் எந்த பார்ப்பனருக்கும் இலக்கியம் கிடையாது, எந்த பார்ப்பனர்களுக்கும் சங்க வரலாறு கிடையாது, எந்த பார்ப்பனர்களுக்கும் மொழி அறிவு கிடையாது, எந்த பார்ப்பனர்களுக்கும் வரலாறு கிடையாது. ஏதாவது சொல்லுங்க வரலாறு இருக்குன்னு. அவன் சொல்லுகிற பகவத்கீதை யாரு? நீங்கள் கோனாரு யாரு? கண்ணா என்ன? அவன் யாதவ். பார்ப்பனில் யாதவ் இருக்கா? யாதவ் இல்லை. சிவன் உலகத்தில் ஆதி சிவன். சிவன் என்பது சுத்தமான தமிழ் பேர். தமிழ் எங்கிருந்து வரும்? வாயிலிருந்து தான் வரும். உச்சரிச்சு பாருங்க. வெற்றிமாறன், ரஞ்சித்தை போன்றவர்கள் நான் சொல்றேன், தலித் என்கின்ற வார்த்தை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டுகளே 50 ஆண்டுகளுக்கு முன்பு தான். ஆனா அடிச்சு சொல்றாங்களே சார் அவங்க. இல்ல அடிச்சு சொல்லிட்டு அடிக்காமே சொல்லிட்டான். அடிச்சு கேட்பாங்க, உண்மையை கூட சொல்லிடாதங்கிற கதை தான் அது. இவர்களுக்கு வரலாறே தெரியாது. இவர்கள் வரலாறு யார்கிட்ட போய் கேட்கறான்? ஜெயமோகன் போய் கேட்கறான். இவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? ஜெயமோகன் யாரு? அவன் மலையாளி, கேரளாக்காரன். கேரள இலக்கியத்தை வேணா சொல்லாம தவிர தமிழ் இலக்கியத்துக்கு ஜெயமோகனை பொறுத்த வரைக்கும் ஒரு RSS சங்கி அவன். நீங்க பகவத்கீதையும் ராமாயணம் விற்கிற பையன் அவன். அவனுக்கு என்ன வர தமிழ் வர? தமிழை காரி மூஞ்சில துப்புறான். சங்கத்தமிழும் திருக்குறளும் தொல்காப்பியமும் நீங்க எத்தனை ஆண்டு காலம் அதை போய் தொங்கிட்டு இருப்பீங்க? உங்க வாய் நாரலையா? நாத்த முடிச்ச தமிழன் கேட்கிறான். அவன் என்ன கேட்கிறான்? உங்க வாய் நாரலையா? எத்தனை ஆண்டு காலம் பழமை? ஏண்டா எங்க அப்பனை பத்தி, தாத்தனை பத்தி, பாட்டன் பூத்தனை பத்தி நான் தாண்டா. உனக்கு வரலாறே கிடையாது. உனக்கு வரலாறு கிடையாதவன் என்னுடைய வரலாறை நீ பழிக்கிறீன்னா உனக்கு யார் உனக்கு இந்த தகுதி கொடுத்தது? என்னுடைய பாட்டை வாழ்ந்தான், எங்க அப்பா வாழ்ந்தான், அவங்க அப்பா வாழ்ந்தான், ராஜராஜனா வாழ்ந்தான், 100 ஏக்கரா வச்சிருந்தான். என்னுடைய பெருமை நான் தானே பேச முடியும். எனக்கு அடையாளம் இல்லை, உனக்கு அடையாளம் இல்லை. ஜெயமோகனை போன்ற அனாதைகளுக்கு அடையாளம் இல்லை. ஆனா தமிழனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. சீனாவில் இருக்கக்கூடிய ஆசிரமம் இருக்கு. சீனா என்பது முழுக்க நீங்க ஆசிரமம் நிறைந்த இடங்கள் தான்.
அங்கே பூராமே முழுக்க முழுக்க வந்து அந்த மத குருமார்கள் தான் வழி நடத்துவாங்க, புத்த மத குருமார்கள். நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரேக் இருக்கு. அந்த ரேக்கில் 50 தலைமுறையான வரலாறு அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. முட்டாளுகளை தெரிந்து கொள்ளுங்க. ஜெயமோகனை போன முட்டாள்கள் சொல்றேன். சீனாவுக்கு போங்க, யார் வேணா சீனாவுக்கு போங்க. சீனா இப்போ இங்கே வந்து கேகே நகர் சர்ச் இருக்கும். அதில் ஒரு 1000 குடும்பம் மெம்பராக இருப்பான். கல்யாணம் கச்சேரி நல்லது கெட்டது அந்த மாதிரியாக தான் வருவார். ஜமாத் இருக்கும். அந்த ஜமாத்தில் ஒரு 500 குடும்பம் இருப்பான். நல்லது கெட்டது யார் தீர்மானிப்பா? ஜமாத் தான். இங்க சர்ச்சு தான் தீர்மானிக்கும். இங்க யார் தீர்மானிக்கிறா? நீ செக்கலையும் பள்ளம் பறைய வேணா அன்டச் அங்க நில்லுகிறான். கோயிலுக்கு எங்க நிக்க சொல்றான்? தள்ளி நிக்க சொல்றான். அவன் இந்து தானே. அவன் வேற ஜாதியா? இந்து. ஏன் அவனை பக்கத்தில் அனுமதிக்க மாட்டேங்கிற? இந்து மதத்தில் இருந்து தான் கிறிஸ்துவன் வெளியேறுகிறான். இந்து மதத்தில் இருந்து தான் முஸ்லீம் வெளியேறுகிறான். ஏன் வெளியேறுகிறான்? அவனை அடக்கி வச்ச உடனே தான் அவன் எங்க போறான்? மதமே வேணா தூக்கி போட்டு போறான். பார்ப்பனர்கள் விட்டு வெளியேறியவர்கள் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு 100 கோடி பேர் வெளியேறி இருக்கான். இந்தியாவில் இருக்கக்கூடிய 25 கோடி பேர் யாரு? இந்துக்கள். எத்தனை கோடி பேர் இருக்கா? 25 கோடி பேர். 25 கோடி பேர். கிறிஸ்டின் இருக்கா 5 கோடி பேர். அவர்கள் யார்? எந்த மதத்திலிருந்து போனா? இந்து மதத்திலிருந்து தான் போனா. பஞ்சாபி 8 கோடி பேர் இருக்கா. எந்த மதத்திலிருந்து போனா? இந்து மதத்திலிருந்து தான் போனா. ஆக மொத்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற்று மதம் முழுக்கவே இந்த பார்ப்பனர் அதிகாரத்துக்கு வந்தவர் வெட்டி விட்டது தான். நீங்க பால பிரஜாதிபதி அடிகள் சொல்றாரு இந்து மதம் வெளியேறாங்கிறார். எங்க கேள்விப்பட்டீங்களா? அதை ஏன்னா அவர்களை பூரா சாணாருன்னு சொல்லி எங்க ஒதுக்கி வைக்கிறான்? நீங்க அன்டச்சபிளா ஒதுக்கி வைக்கிறான். அவன் பூரா மதத்தை விட்டு வெளியேறான். நீங்க அதே போல நீங்க சித்தூர் மடாதிபதிகள் எங்க கர்நாடகாவில் இந்து மதத்தோடு வெளியே போறாங்கிறான். இத்தனை அடக்குமுறை யாரு? நீங்க இந்து என்பது பார்ப்பன மதம், தமிழர் மதம் கிடையாது. தமிழர்களை பொறுத்தவரை மதமே கிடையாது. வெற்றிமாறனும் ரஞ்சித் 2 பேருமே நீங்க தலித் என்கின்ற வார்த்தையை கண்டுபிடி சொன்னதே யாரு? உன்னுடைய எதிரி ரஞ்சித். நீ போய் கேட்டுக்க ரஞ்சித். தலித் என்கின்ற வார்த்தை அம்பேத்கர் விட உனக்கு அறிவாளி யாரா உண்டாயா? அம்பேத்கர் சொல்றாரு நீங்க நாகர்கள் அவர்கள் தான் பூர்வீக தமிழர்கள். அம்பேத்கரை படி. வேற யாரு? அம்பேத்கரை நீ படிக்கல. நீ படிக்கிறது பூரா யாரை படிக்கிற? ரஜினிகாந்தை படிக்கிற. இவன் வந்து வெற்றிமாறன் யாரை படிக்கிறாருன்னா ஜெயமோகனை படிக்கிறார். அம்பேத்கர் சொல்றாரு இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகள் தமிழர்கள் தான். இந்து என்கின்ற ஒரு வார்த்தையை வைத்து நீங்க வன்முறை செய்வதை மட்டுமே இந்து மதம் செய்து கொண்டு இருக்கிறது. நான் தெரியாம இந்துவா பிறந்துட்டேன். சாகும்போது நான் இந்துவாக பிறக்க விரும்பவில்லை. நான் என்ன எந்த மதத்துக்கு போறாரு? புத்த மதத்துக்கு போறாரு. முட்டாள் ரஞ்சித் வெற்றிமாறன் 2 பேர் போய் அம்பேத்கரை படி. அம்பேத்கர் விட ஒரு அறிவாளி எங்க உண்டா? அவர் சொல்ற வார்த்தை இது. என்ன வார்த்தை? இந்துவாக பிறந்து விட்டேன். இந்த நான் அவரு போய் படிச்சுட்டு கோட்டு சூட்டு போட்டு லண்டனில் போய் படிச்சுட்டு வரார். படிச்சுட்டு வந்த பிறகு ரயிலை விட்டு இறங்கி அந்த அவர் மகார் என்ற ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியாக பார்ப்பனர்களாக உருவாக்கப்பட்ட ஜாதி அது. வந்த பிறகு அந்த மாட்டு வண்டிக்காரன் மேல் ஜாதி அவன் கேட்குறான் எந்த ஊருக்கையா போகணுங்கிறான். சரி பேர மகார் சரி சொன்னையும் பொட்டி வடிக்கலாம் வந்து தெருவில் வீசிட்டு வண்டி வராதுன்ட்டான். அம்பேத்கர் கோட்டு சூட்டு பட்டம் படிப்பு எல்லாம் வாங்கிட்டு தெருவில் நடுத்தெருவில் நிற்கிறார். அம்பேத்கர் பார்க்குறாரு இந்த இழி நிலைக்கு என்ன காரணம்? இந்து மதம் தான் காரணம். சாகும் வரை இந்து மதத்தை போராடின ஒரே ஆள் யாரு? அம்பேத்கர் தான். ஏன் கடைசி புத்த மதத்துக்கு ஏன் போறாரு? பிறக்கும் போது இழி நிலையான இந்துவா பிறந்துட்டேன் என்னை சேர்த்திக்கவே மாட்டேங்கிறானுங்க. எங்க இந்து மதத்துல? ஏன்னா இவ்வளவு படிப்பாளி இவ்வளவு அறிவாளி உலகத்தில் 2 பேர் தான் உலகத்தில் இருக்கிற புத்தகத்தை பூரா கரைச்சி குடித்தால். ஒருவர் மார்க்ஸ், ஒருவர் அம்பேத்கர். லைப்ரரி வாட்ச்மேன் வந்து கேட்டால் உள்ளே வச்சு பூட்டிட்டு போறியா நான் படிக்கிறேன். இப்படி உலகத்தில் ஒரு அறிவாளி கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அவர் சொல்கிறாரு என்ன? இந்துவாக பிறந்து விட்டேன் ரஞ்சித் வெற்றிமாறா, இந்துவாக சாக விரும்பல, நான் புத்த மதத்தை தழுவிக்கிறையா, அங்கதாயா என்ன மனுஷனா மதிக்கிறான். யார் சொல்றா? அம்பேத்கர். சொல்லப்பட்டு 68 நாள்ல பர்மா செத்து போறார். 68 நாள்ல 2 லட்சம் பேரை நீங்க இந்துவாக விட்டுட்டு இழிநிலையில் விட்டு சாக தயாரா இல்லைன்னு 2 லட்சம் பேரை புத்த மதத்துக்கு மாத்துறாரு. ரஞ்சித் கூட புத்த மதத்துல தானே சார் இறங்கி இருக்காரு. ஆமா இறங்கி இருக்காரு. ஏன் புத்த மதத்துக்கு போனார்? இந்துல இருக்க வேண்டியதானே? அவர் நேசிக்கிற இந்து மதம் தானே. யாரு? ரஞ்சித் வெற்றிமாறனும். ஏன் புத்த மதத்துக்கு போறீங்க? என்ன காரணம்? ஒப்பா சொல்லலையா? உங்க பாட்டன் சொல்லலையா? அறிவே இல்லையா? நீ ஏன் நீ இந்து உன்னை இங்க யார் விரட்டினா? விரட்ட வேண்டிய தேவை என்ன? யார் விரட்டினா? ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல அவங்க விரட்டல, அவங்களா விருப்பப்பட்டு தான் வந்துட்டு. இல்ல அப்படிலாம் இல்ல. விரட்ட விருப்பப்பட்டெல்லாம் நீங்க முஸ்லீமா சேர வேண்டியதானே? அது பாதம் தானே அது. ரஞ்சித் வெற்றிமாறன் போய் நீங்க முஸ்லீமா சேர்ந்துருக்கலாமே, தப்பு இல்லையே. ஏன் சேரல? புத்த மதம் ஏன் போற? ஏமாத்திரக்கா? ஊரை ஏமாத்திரக்கா? ஒண்ணு இந்துவா இரு, இல்ல மதம் மாற முஸ்லீம் மதத்துக்கு போ. அவன் அதிகமாக அடக்கப்படுகிற மதம், ஒடுக்கப்படுகிற மதம். இந்தியாவில் RSS ஆல், இந்து மதத்தால், பிஜேபியால், சிறுபான்மையா நாட்டை விட்டு போன சொல்ற மதம் எது? யார? முஸ்லீம். NRC CA யாரு கொண்டு வர்றான்? 3 தலைமுறை எப்ப எங்க போறதுன்னு சொல்லுங்கிறான். நான் போறதே எனக்கு
எனக்கே தெரியாது. எங்க தாத்தா பிறந்து எப்படி ரெக்கார்டு பண்ணி கொடுப்பான்? அப்போ இவனை சிறுபான்மை மக்களாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறா யாரு? இந்து மதம். அப்போ நீ அவனை காப்பாற்ற அங்கே போ, ஏன் புத்த மதத்துக்கு போற? மதத்தை விட்டு நீ வெளியேறுகிற தேவை வருகிற பொழுது உனக்கு ஏதோ அடக்குமுறை இருக்கு. அடக்குமுறை இருந்தால் தான் நீ வெளியே போவேன். இந்த வீட்டில் உங்களுக்கு நல்ல சம்பளம் நல்ல சாப்பாடு கொடுத்தா இங்கே படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க, ஏன் வெளியே போறீங்க? இங்கிருந்து வெளியே போறீங்க, ஏதோ பிரச்சனை இருக்குதான் அர்த்தம். அப்போ என்ன காரணம்? இந்து மதத்தோட அடக்குமுறை. இந்து மதத்தில் உன்னை தலித்துங்கிறான், உன்னை அன்டச்சபிள்ங்கிறான். அதனால நீ மதம் மாறுற முட்டாள. உன்னை எவன் டச்சபிள்னு சொல்ல அவனை கண்டுபிடி. ராஜராஜன் சொன்னானா? அவன் மகன் ராஜேந்திரன் சொன்னானா? இல்லை அவங்க அப்பா சொன்னானா? யார் சொன்னா? நான் அவங்க தொடர்ந்து அதான சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்லிட்டு இருக்காங்க? சோழன் தான் வந்துட்டு தலித் மக்களோட நிலங்களை அபகரிச்சிட்டாங்க, தலித் மக்களை வந்துட்டு வேணான்னு சொல்லி ஒதுக்குனாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல அது இவர்களுடைய தந்தை தாய் தகப்பங்கிட்ட இந்த வரலாறு கேட்டு அவன் சொல்லியிருப்பான். அது அவன் கேட்கல. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நான் தான் மீண்டும் சொல்றேன், ராஜராஜ சேர சோழ பாண்டியர்கள் இருக்கிற வரை இவர்கள் பூரா தமிழர்கள், இந்துவே கிடையாது, ஜாதியே கிடையாது. இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை வெல்றவன் இத்தனை ஜாதி இருந்தா இவனுக்குள்ளேயே அடிச்சுட்டு கிடப்பான். முட்டாளுக்கு அந்த ரஞ்சித்தும் வெற்றிமாறன் அடி முட்டாள்கள். அதாவது 1000 வருடங்களுக்கு முன்பு எந்த மதம் உள்ள வரவே முடியல. உலகத்தில் நெப்போலியன், அலெக்சாண்டர் 2 பேர் தான் மா மன்னர்கள். 2 பேரை விட பெரிய மன்னன் இவன் யாரு? ராஜராஜ சோழன். இவனுடைய படை நீங்க கங்கை கரை தாண்டி உள்ள வர முடியல, அவ்வளவு பெரிய படை வச்சிருந்தான். அப்போ நீங்க ஒரு 2 பேருமே யாரு? கிறிஸ்டியன், அலெக்சாண்டர், நெப்போலியன் 2 பேரு. இதற்கு முந்தைய மதத்தை கண்டுபிடிச்சவன் யாரு? புத்த மதம் எங்க 2000 முந்தைய உள்ள மதம் யாருது? தமிழக மதம். அது இந்த மதம் எங்கெங்க போகுது? தென்கிழக்கு ஆசியா பூரா டிராவல் பண்ணுது. 2000 வருடங்களுக்கு போது நீங்க மதத்தை பரப்புறான். அசோகர், சங்கமித்ரா இந்த கதையெல்லாம் படிச்சிருப்போம். அப்போ அதன் பிறகு சேர சோழ பாண்டியல் இருக்க வரைக்கும் நீங்க வரலாறு ஒன்றும் வேண்டாம். சினிமா கதைக்குள்ளேயே வர்றேன். பொன்னியின் செல்வன்ல ராஜராஜ சோழனுடைய அண்ணன் கொலை செய்யப்பட்டான்னு வரலாறு இருக்கா இல்லையா? அவனை ஏன் கொலை பண்றாங்க? இந்து மதத்தை பார்ப்பனைத்து எதிர்த்தனால தான் கொலை பண்றாங்க. அதே அவனை சினிமாக்காரன் சொல்லிடுறானா? யார் சொல்றா? மணிரத்ன ஐயர் தான் சொல்றாரு. கதை எழுதின ஜெயமோகன் ஐயர்னு சொல்றாரு. ஆரியர்களை எதிர்த்ததனால் ஆதித்ய கரிகால கொல்லப்பட்டான். அப்படி கொல்லப்பட்டான். அவன் ஜாதியாக தமிழர்களை பிரிப்பதை அவன் ஒத்துக்கல. அதான காரணம். அப்ப அவன் யாருக்கு எதிராக இருந்திருக்கான்? ஜாதிக்கு எதிராக. இது கூட தெரியலையா முட்டாளு? நான் ரொம்ப ரொம்ப டீப்பா போனேன்னா அசிங்கமா போயிடும். பார்ப்பனர்களுக்கு பிறந்தவர்கள் மட்டுமே பார்ப்பனத்தை தூக்கி பிடிப்பான். 4 தலைமுறை அவனுடைய பிறப்பை சந்தேகப்படணும். தமிழருடைய வரலாறு என்பது 1000 வருடங்களுக்கு முன்பு 5 லட்சம் இராணுவங்களை வைத்திருந்த ராஜராஜ சோழன், அவருடைய மகன் ராஜேந்திர சோழன். நீங்கள் தென்கிழக்கு ஆசியாவே கட்டியானவன், எவ்வளோ வலிமையாக இருந்திருப்பான். அப்போ அவன் யாரை எதிர்த்திருக்கான்? ஜாதியா பிரிக்காதரான்னு எதிர்த்து தான் அவன் அண்ணனை அவன் கொலை பண்ணுறானுங்க. சினிமா கதையிலேயே 20ஆம் நூற்றாண்டுலேயே மணிரத்ன ஐயர், ஜெயமோகன் ஐயர், எல்லா ஐயரும் சேர்ந்து எழுதின கதை. இதிலிருந்து கூட நீங்கள் வெற்றிமாறனும் ரஞ்சித்து கற்றுக்கலீங்கன்னா எங்கள் அம்பேத்கரை போய் அம்பேத்கர் சொல்லி நீ கேட்கல. அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு? இந்த மதத்தை விட்டு வெளியே போகிறையா, இவ்வளவு அடக்குமுறை பண்ணுறானே, என்னை போட்டு இவ்வளவு சித்திரவதை பண்ணுறாங்கிறாரு. அப்பவும் கூட நீ என்ன பண்ணுற? ராஜராஜ சோழன் கிட்ட போகிற. ராஜராஜ சோழன் அன்னைக்கு இருக்குது அம்பேத்கர். சாதாரணமாக குழந்தை பிள்ளைக்கு 2 வயசு குழந்தை கூட தெரியாதா? அப்போ இவன் முட்டாள இவனை எப்படி எடுத்துக்க முடியும்? அந்த காலத்தில் நீ சொல்கிற மாதிரி மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, ராஜராஜ சோழன் சொல்லிட்டோம். இப்பேற்பட்ட மாமன்னர் நம்ம ஜாதியா இருந்தா நமக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பல ஜாதி கூட்டங்கள் இல்ல, அது அவனுடைய அறியாமை. நீங்க அதான் சொல்ல, 1000 வருடங்களுக்கு முன்பு ஜாதியே கிடையாது. இந்த சேர சோழ பாண்டியருடைய வரலாறு முடிந்த பிறகு முகலாயர்கள் வர்றான், கில்ஜிகள் வர்றான். கில்ஜிகள் வருகிற பொழுது இங்க அந்நிய படையெடுப்பு வருது. அந்நிய படையெடுப்பு வரும்போது இவர்களை எந்த சட்டத்தின் அடிப்படையில் அவனுக்கு அவன் முஸ்லீம் 1500 வருஷத்துக்கு முந்தி தான் அவனுக்கு ஒரு மதமே கண்டுபிடிச்சு கொடுக்கப்பட்டது. யாருக்கு? முகலாயர்களுக்கு, கில்ஜிகளுக்கு. அப்போ அதுக்கு முந்தி இவனுக்கு என்ன இருந்தது? புத்த மதம் இருக்கு. அப்போ இவன் நீங்க எதுக்கு இங்க படையெடுத்து வர்றான்? வளம் இங்க இருக்கு, அறிவு இங்க இருக்கு, எல்லா வசதி வாய்ப்பும் இங்க இருக்கு. அதுக்காகத்தான் படையெடுத்து வர்றான். இங்க சோத்துக்கள் வருவானா? இங்க வளம் இல்லைன்னா வருவானா? வைரம் இல்லைன்னா வருவானா? வைடூர் இல்லைன்னா முத்து பவளம் இல்லைன்னா வரமாட்டான். அப்ப எதுக்கு வர்றாங்க? உலகத்தில் இருக்கிற எல்லா படையெடுப்பும் எங்க வந்திருக்கான்? இங்கதான் வந்திருக்கான். டச்சுக்கார, பிரெஞ்சுக்கார, டானிஷ்கார 5000 பேர் இருக்கான்ல. ஒரு எங்க டென்மார்க்ல இருக்கான். எங்க நீ பூமி பந்து கடைசி அங்கிருந்து ஒரு கப்பலேறி வந்து இவனை அடிமையா வச்சிருக்கான். ஏன் அடிமையா வச்சிருக்கான்? ஜாதியா இருந்தாலும் அடிமையா வச்சிருக்கான். இப்ப ஒன்னா இருந்தா அடிமையா வச்சிருக்க முடியுமா? இவன் ஜாதியை உடைச்சது யாரு? இந்து மதம் தான். இந்து மதம். ஏன்னா இவன் ஒன்னாயிட்டான்னா இந்துங்கிற கான்செப்ட் தூக்கி போட்டுருவான், ஆரியத்தை தூக்கி போட்டுருவான். இவனை பிரிச்சா தான் இவனுக்குள்ள அடிச்சதுக்கு நம்ம இவனை டாமினேட் பண்ண முடியும். இப்போவுமே ஒரு விஷயம் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுவான்னா, பிரிட்டிஷ்காரனுடைய சூழ்ச்சியே பிரித்தாலும் சூழ்ச்சி. ஒன்னா இருந்தா என்ன பண்ணுவான்? பிரிச்சு விட்டுருவான். ஒன்னா இருந்தா மொத்த வசதி நம்மகிட்ட சண்டைக்கு வந்துடுவான். பிரிச்சு விட்டு அவனுக்குள்ளே அடிச்சுக்குவான். சார், இந்தியாவுக்கு வரும்போது ஆங்கிலேயன் மொத்த
ஐரோப்பாவில் 4 கோடி பேர் தான். இந்தியாவுடைய மக்கள் தொகை 40 கோடி பேர். 4 கோடி வந்து சாதாரண லாஜிக். ரஞ்சித்துக்கும் வெற்றிமாறனுக்கும் சொல்லுவான் 4 கோடி ஆங்கிலேயன், இவன் 40 கோடி. அங்கேருந்து வந்தவன் எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா 2 லட்சம் பேர் தான் வர்றான். அங்கேருந்து கப்பலை போட்டு பல மாதம் வரணும். எத்தனை பேர் வர்றான்? 2 லட்சம் பேர். எத்தனை பேர் ஆள்றதுக்கு? 40 கோடி. 40 கோடி எப்படி ஆண்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? இங்கே ஜாதியை அடிச்சுட்டு கிடக்குறான். ஜாதியா ஒருத்தொழுது வெட்டிட்டு சாவுறான். ஜாதியா 300 வருஷம் முடிஞ்சு ஆங்கிலேயம் வர்றான். வரும்போது அவன் பார்க்குறான், ரைட்டு இந்த பயலுக ஒற்றுமையாக இல்லை. ஆங்கிலேய 4 கோடி பேர் எப்படி இருக்கான்? ஒற்றுமையாக இருக்கான். அவன் இங்கே வந்து எவ்வளோ பேர்? 2 லட்சம் பேர். எத்தனை கோடி பேர் ஆள்றதுக்கு? 40 கோடி பேர். 40 கோடி பேர். அப்படி வர்ற போது முதல்ல வந்து கிளைவு தான் வர்றான். எங்கே? நீங்கள் கல்கட்டாவில் வந்து இறங்குறான். அவனுக்கு 3 போர்ட்டு, கல்கட்டா, மெட்ராஸ், பம்பாய் 3 போர்ட்டு தான். கல்கட்டாவில் வந்து இறங்குறான். அப்போது ரஞ்சித்தும் வெற்றிமாறனுக்கு இந்த கதையை சொல்கிறேன். அப்போது இறங்கிய பிறகு கல்கட்டா ஒரு பெரிய தொழில் நகரம், இதை கைப்பற்றணும். அப்போது இதற்காக நீங்கள் ஆங்கிலேய படை என்பது வெறும் 2000 பேர், அந்த மன்னனுடைய படை 20000 பேர். 2000 பேர் 20000 பேர் எப்படி அடிக்க முடியும்? அடிக்க முடியாது. அப்போது எனக்கு கூலிக்கு நீ ஆள் சேர்ந்துக்கிறான்னு நீங்கள் யாரை சேர்த்துறா? இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவனை சேர்த்துறான். சேர்த்திய பிறகு அவன் சொல்கிறான், நம்ம போய் கல்கத்தா மன்னனை அடித்து காலி பண்ணி அதிகாரத்தை பிடுக்கணும். அப்போ அந்த மன்னன் எவ்வளோ படம் வச்சுருக்கான்? 10,000 பேர் வச்சுருக்கான். 10,000 பேர் 20,000 பேர் வச்சுருக்கான். ஸ்டாண்டிங் மிலிட்ரியாக 10,000. அடிக்கடி வெளியூர் போய் இப்போ படையெடுக்க போகிறது 20,000 பேர் வச்சுருக்கான். 20,000 பேர் 300 வருஷம் எப்படி வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா அதே அன்டச்சபிளாக இருக்கான். வெளியில் பாதுகாவலர், அவன் தலித்து வார்த்தை கிடையாது, தாழ்த்தப்பட்டவன், அவன் உள்ளே போகக்கூடாது. அதுக்கு 2ஆம் சுற்று இருக்கிறவன் 1ஆம் சுற்றுக்கு போகக்கூடாது. 1ஆம் சுற்று இருக்கிறவன் ராஜாவை பார்க்கக்கூடாது. ராஜாவுக்கு ஒரு பாதுகாவலர், அவன் மேல் ஜாதி. அதுக்கு அடுத்து ஒரு ஜாதி, அதுக்கு அடுத்து ஒரு ஜாதி, அடுத்து கடைசியில் இவன் வந்து உள்ளே போகக்கூடாது. அப்போது இது ஆங்கிலேயனுக்கு தெரியுது, ராபர்ட் கிளைவுக்கு தெரியுது. ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறான்? நீங்கள் டேபிளை விரித்து மாட்டுக்கறியை சுட்டு சாராயத்தை ஊற்றி எல்லாம் குடிச்சிட்டு ஜாலியாடுறாங்கிறான். நீங்கள் வெள்ளைக்கார வந்த பிறகு தான் கவுடுன்னு கை கொடுக்குறான். எல்லாத்தையும் ஹவர் கை கொடுக்குறான். நீங்கள் அது ஆங்கிலேயன் வருவதற்கு முன்பு இந்து லா தான். இந்து லானா எப்படி? 5 வகையான சட்டம். நீங்கள் பாப்பா தப்பு பண்ணால் தண்டிக்கக்கூடாது. கணவன் செத்தா பொண்டாட்டி எதில் போட்டு கொளுத்தி விட்டுறணும், அதே செய்தல் போட்டு கொளுத்தி விட்டுறணும். பெண்கள் பள்ளிக்கூடம் பக்கமே போகக்கூடாது. தாழ்த்தப்பட்டவனுக்கு சொத்தே கிடையாது. இதெல்லாம் இந்து லா, படிக்கங்க. அப்போ இவன், அதாவது பெரியார் சொல்லுவார், ஆடுகளும் மாடுகளும் கேவலம் மலந்திங்கிற நாய்களும் நீங்கள் அக்கராகிறதுக்கு போகக்கூடாதான்னு கேட்பார். அக்கராகிறதுக்குல்ல ஐயா யார் போகக்கூடாது? ஆடு போகலாம், மாடு போகலாம், கேவலம் மலந்திங்கிற நாய் போகலாம். யார் போகக்கூடாது? மனுஷன் போகக்கூடாது. எந்த வீதிக்கு? அக்ரஹாரத்துக்கு. அதான் பெரியார் கேட்பார். ஆடுகளும் மாடுகளும் கேவலம் மலந்திங்கிற நாய் நடமாடுற வீதியில் மனுஷன் நடமாடக்கூடாதா? இருந்ததா இல்லையா? அப்போ இது யார் காப்பாத்துனா? அந்த சனாதனத்தை ஆரியர்கள் தான், பார்ப்பனர்கள் தான். மண்ணு யாருடைய மண்ணு? நம்ம தமிழருடைய மண்ணு. தமிழர் மண்ணுக்கு யார் சட்டம் போடுறா? ஆரியர்கள் தான் வரலாறு இன்னைக்கு சட்டத்தை எழுதுறான். ஆங்கிலேயன் வந்த பிறகுதான் என்ன, உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம், நீ மேல் ஜாதி நான் கீழ் ஜாதியா, எல்லாம் ஒரே ஜாதி. அவன் தான் ரூல் ஆஃப் லா. இந்த இப்போ இருக்க சட்டத்தை கொண்டு வந்தவன் அவன் ஆங்கிலேயன். சட்டத்தின் ஆட்சி. சட்டத்துப்படி ஜனாதிபதிக்கும் ஒன்று தான், குப்பனுக்கும் ஒன்று தான். இது யார் கொண்டு வந்தா? ஆங்கிலேயர்கள் தான். ஆங்கிலேயர்கள் தான் வந்த பிறகு தான் கல்வியை கொடுக்குறான். கிறிஸ்டின் மிஷனரிலாம் இன்னைக்கு இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் ஸ்கூல்லாம் யார் ஆரம்பிச்சது? நீங்கள் லைரோஸ்கா ஸ்கூல் யார் ஆரம்பிச்சது? இங்கே இந்து மதம் எங்கே ஸ்கூல் ஆரம்பிச்சு காமிங்க. ரஞ்சித் வெற்றிமாறன் காமிங்கடா. இல்லை, கோயில் பள்ளிக்கூடம் கட்டணும். எவன்? லோயோலா. எங்கிருந்து வந்தான்? இத்தாலியிலிருந்து வந்து இவனை படிக்க வச்சான். இந்தியா பூரா சுத்துங்க சார், எல்லா கிறிஸ்டின் மிஷனரிஸை கல்வி கொடுத்தான். வெற்றிமாறனும் ரஞ்சித்துமா கொடுத்தாங்க? இல்லை. அப்போ அவன் தலித்து கிடையாதுயா, அவன் தாழ்த்தப்பட்ட கிடையாது. படிச்சு நீ இத்தாலி சர்ச்சுக்கு போன்னு அனுப்பிச்சான். யார இவன்? எந்த சனாதனம் நீங்க தாழ்த்தப்பட்டன்னு சொன்னானோ அவன் எங்க கொண்டு வந்தான்? சர்ச்சில் படிக்க வச்சு எங்க அனுப்பிச்சான்? இத்தாலிக்கு அனுப்பிச்சான். ஜேம்ஸ் பேர் வச்சா இத்தாலி இருக்கணும் ஜேம்ஸ் தான், சேரியில் இருக்கணும் ஜேம்ஸ் தான். அப்போ இது ரஞ்சித்துக்கும் வெற்றிமாறனுக்கு தெரியாதா? தெரியும். ஏமாத்துறான் இவன். அவனுக்கு அடிபடி இவன் வேலை பார்த்தா தான் படம் பண்ண முடியும், பணம் பண்ண முடியும். அப்போ இதுதான். அப்போ தலித்துங்கிற வார்த்தையை ஆரியர்கள் ஏற்படுத்தியது தான். தொடர்ந்து ரஞ்சித்து வெற்றிமாறன் சொல்லிட்டே இருக்கீங்க. அவங்க இந்து மதத்துக்குள்ள அவங்க சொல்லல. அவங்க வந்து அவங்களும் ஜாதிக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்துட்டு தாழ்த்தப்பட்ட தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கு அப்படின்னு ரஞ்சித் தொடர்ந்து பேசிதான் இருக்காரு. ஜாதி இல்லைன்னு அவர்கிட்ட போய் சொன்னாலே ஒரு கோவம் வந்தது அவருக்கு. ரஞ்சித்துக்கு ஜாதி இருக்கதான் செய்யுது, இன்னும் எங்களை போட்டு ஒடுக்குமுறை நடத்தி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது வேங்க வயலில் போய் மலத்தை கலக்கிறான், ஜாதி இல்லைன்னு இப்படி சொல்ல முடியும்?
அதான் பா ரஞ்சித்தும் சொல்றாரு. இல்ல பா ரஞ்சித் என்ன ஜாதி உருவாக்குறது யாரியா அதை சொல்லு. சனாதனத்தை கட்டி காப்பாத்துறது அதை சொல்லு. ரஞ்சித் எல்லாம் சரி, இந்த சனாதனத்தை கட்டி காப்பாத்துறது யாருன்னு கேளுங்களேன். அவருக்கு தெரியலையா? இந்த போஸ்ட் ஓட்டுறவங்கிட்ட பணத்தை வாங்கி படம் எடுத்து ரஜினி படம் எடுத்தா அம்பேத்கர் அளவுக்கு ஆயிடுவேன். நீ உனக்கு ஃபைனான்ஸ் பண்ண யாருமா போஸ்ட் அடிச்சு ஓட்டுறவன். போஸ்ட் அடிச்சு ஓட்டுறவங்கிட்ட பணம் வாங்கி ரஜினி வச்சு ஒரு படம் எடுத்துட்டீங்கன்னா, சாராயம் விற்கிறவங்கிட்ட பணம் இருந்ததுன்னா ரஜினி பொண்டாடி உடனே போன் பண்ணி ரஜினி வச்சு படம் எடுத்து பேசிட்டு இருக்க. இப்போ இதுதான் ரஜினியோடைய கேரக்டர். சாராயம் விற்கிறான்ல, கஞ்சா விற்கிறான்ல, அவங்ககிட்ட 100 கோடி ரூபா இருந்ததுன்னா அடுத்த நாள் காலையில் அதான் ஃபோனில் போயிடும் அந்த அம்மா. ஏப்பா படம் எடுக்கிறியா, என் புருஷன் ரெடியாக இருக்கான், ஏப்பா ஆட்டோ ஏற்றி அனுப்பிச்சு வைக்கட்டுமா? இது ஒரு யதார்த்த இல்லை. நான் சொல்கிறேன், போன் பண்ணி இந்த ஆளு 100 வயசு இருக்கட்டும் வேண்டாம்னு சொல்ல ரஜினி இருக்கிறக்குள்ள எப்படியா கல்லா கட்டிடணும். இதான் வேலை. அப்படி ஒரு வாய்ப்பு தான் யாருக்கு கிடைச்சது? ரஞ்சித்துக்கு. அப்போ இதை நீ தெரிஞ்சிட்டீங்கன்னா நீ அம்பேத்கர் அளவுக்கு அறிவாளியா? நீ சாதியை யாரையா காப்பாத்துறா? யார் சாதியை ஒடுக்குமுறை கட்டி காப்பாத்துறா? ஆர்எஸ்எஸ் தான் இந்தியா வாழுது, பிஜேபி தானே. சாதியை ஒழிக்க ஒரு சட்டத்தை போட இப்படி போடுவாங்க. ஏன் அப்ப சாதி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன், அம்பேத்கர் சாதி ஒழிக்கணுங்கிறாரு, பெரியார் சாதி ஒழிக்கணுங்கிறாரு, ஜோதிபாய் சாதி ஒழிக்கணுங்கிறாரு, ரஞ்சித் சாதி ஒழிக்கணுங்கிறாரு. ஆர்எஸ்எஸ் பார்த்து கேளு, யோ நீ தான் இந்தியாவுடைய ரூல், நீ தான். நாக்பூர் எதோ சட்டமோ அதான் மோடி கேட்கிறாரு. சாதியை ஒழிச்சிதியா? ஏன் ஒழிக்க மாட்டேங்கிற? காதலர் தினம், அவன் ஒரு சாதி இவன் ஒரு சாதி, 2 லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான், ஒரு குழந்தை பிறக்காது, என்ன சாதி தான் தெரியாது. அதை எதுக்குறான் யார்? ஆர்எஸ்எஸ். கலப்பு மனத்தை எதுக்குறான் ஆர்எஸ்எஸ். ஏன்? ஜாதியாவே இருக்கணும், அடிச்சுட்டே சாகணும். அப்போ ரஞ்சித்துக்கு இந்த கேள்வியை நீங்க போய் கேட்க, ஆர்எஸ்எஸ் போய் கேட்க சொல்லுங்க. சார், இந்து லான்னு சொல்லி ஒன்று சொன்னீங்க, அதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எங்களுக்கு வந்துட்டு தேவதாசி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப காலமாகவே இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்ப்பனர்களுக்கும் அதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, இதை நீங்கள் தேவதாசி முறை ஒழிப்பு வந்து ராஜாஜி இருக்கும்போது தான் நம்ம அமைப்புகள், நம்ம தமிழர்கள், அதாவது நீதி கட்சி, திராவிட இயக்கங்கள் தான் வந்து தேவதாசி முறையை ஒழிக்கணுங்கிறாங்க. இதுதான் யதார்த்த உண்மை. அப்போது ராஜாஜி முதலமைச்சர், அவரை சொல்லணும்னா ராஜாஜி பார்ப்பனியத்தை தன்னுடைய மரணத்தின் இறுதி வரை தூக்கி பிடித்த ஒரு பெரிய ஜாம்பவா. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, குலக்கல்வி கத்துக்கங்கிறார். சக்கிலியம் பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகாத, பள்ளிக்கூடத்துக்கு போய் மீதி நேரம் எங்க போ, செருப்பு தைக்கிறதுக்கு போ. தலித்து பறையர் பையன் செத்த மாடு எடுக்கிறதுக்கு மீதி நேரத்தை பழகிக்க. அருந்ததியர் பையன் பள்ளிக்கூடம் போய் மீதி நேரம் மழை அள்ளு, மனித மனத்தை மழனே அள்ளு. தச்சனுடைய பையன் பள்ளிக்கூடம் போயிட்டு தச்சு வேலை பார்த்துக்க. இப்படி தான் பனையேறி பையன் பள்ளிக்கூடம் போயிட்டு மீதி நேரம் பனையேறு அப்படின்னு. இந்த பள்ளிக்கூடமே மறுக்கப்பட்டது. ஆதி திராவிடர் நலப்பள்ளி இன்னும் இருக்கா? இந்த ஆதி திராவிடர் நலப்பள்ளி ஏன் ஆரம்பிச்சாங்கன்னா, நீங்க வரலாறு இந்த இப்போ வரலாறு சொல்லி கொடுக்கக்கூடிய எல்லா நாய்களுமே வரலாறை எதிர்ப்பவனுக்கு ஆதரவாக இருக்கான். இந்த வரலாறே மக்களுக்கு போய் சேரல. ஆதி திராவிட நலப்பள்ளி ஏன் ஆரம்பிச்சான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆதி திராவிட மற்ற பள்ளியில் சேர்த்த மாட்டேங்கிறான். நீ வரலாற்று கொடுமையை பாருங்க. அதனால தான் ஆதி திராவிடர் நலப்பள்ளியை ஆரம்பிச்சாங்க. இப்போ ஆதி திராவிட நலப்பள்ளியை நேற்று சட்டசபையில் மூட சொல்லிட்டாங்க. ஏன் மூட சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஆதி திராவிட நலப்பள்ளி கூட பொது பள்ளியில் சேர்த்துரு. இப்போ ஆதி திராவிட இல்லாமல் போயிட்டான். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆதி திராவிட பள்ளி இருந்திருக்கு, அதுக்கான காரணம் இருந்திருக்கு. கரெக்டா? அப்போ நீங்கள் இந்த 100 வருஷத்துக்கு முன்பு இந்த கீழ் ஜாதியை பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்த மாட்டேங்கிறான். அப்போ இதற்காகத்தான் நீதி கட்சி போராடி என்ன திறந்தான், ஆதி திராவிடர் நலப்பள்ளி ப்ளஸ் ஹாஸ்டல். அப்போ MC ராஜா இருக்கார்ல, நீங்கள் கடைசியே அமைச்சர், அவர் சொல்றாரு, இந்த தலித் இளைஞர்களுக்கு போகிறான், நான் சொந்த காசில் கட்டடம் வாங்கி ஹாஸ்டல் கட்டுறேன்ப்பா, நீ வெளியூர்ந்து வர பசங்கள்லாம் இங்கே தங்கி படிச்சுட்டு அறிவாளியாக மாறுங்க. அதை MC ராஜா ஹாஸ்டல். அவனும் இந்து தான். அவனை பள்ளிக்கூடத்து பக்கம் போக விடாமல் தடுத்தது யாரு? இந்து மதம். இதை மீறி போராட்டம் பண்ணி பல யுத்தம் பண்ணி தான் அவர்கள் படித்து வந்திருக்கான். அதுவும் ரிசர்வேஷனில் அதையும் காலி பண்ணிட்டான். ஒன்று. ரெண்டாவது, நீதி கட்சி காலத்தில் தேவதாசி முறை வேண்டாம் ஒழிச்சுன்னுங்கிறாங்க. இல்லை, கடவுளுக்கு பணி செய்வது தான் நீங்கள் இந்த வேலை, அதனால் அது ஒழிக்கக்கூடாது. கடவுளுக்கு செய்கிற புனித பணி எது? தேவதாசி முறை. ஆமாம், ராத்திரியில் போய் நீங்கள் ஊர் பண்ணையார் போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவார். திட்டமிட்டு பார்ப்பனர் அல்லாத பெண்களை விபச்சாரிகளாக்கி பாலியல் தொழிலுக்கு நேரடியாக தள்ளுகிற தொழில் தான் தேவதாசி முறை. நல்லா கேட்டுங்க. அப்போ இதை ஒழிக்கவே கூடாது. இறைவனுக்கு பணி செய்து ஆகணும் அப்படிங்கிறது நீ யாருடைய சித்தம்? பார்ப்பனுடைய சித்தம். பெரியார்ட்ட கேட்குறாங்க ஐடியா, ஐயா நாங்கள் எவ்வளவோ போராடி பார்க்குறோம், கடவுளுக்கு பணி செய்கிற பணியை நிறுத்தவே கூடாதுங்கிறார் யார்? ராஜாஜினாரு. பெரியார் அந்த கிழமை அதான் சொன்னான், மண்டை சுரப்பை உலகுதொழும் மடக்குகையில் சிறுத்தை எழும். அவர் தான் பெரியார். கேஷுவல் அந்த கிழமை சொன்னான், ஒன்றுமே சொல்ல.
ஈரோட்டு சாக்ரட்டிஸ், தந்தை பெரியார். உலகத்தில் எவனுக்குமே அந்த பட்டம் இல்லை. தந்தை பெரியார் சொன்னார், ஆமாப்பா அந்த பணி தொடரணும். யார் சொன்னா? பெரியார். என்ன பணி? இறைவனுக்கு தொண்டு செய்கிற பணி தொடரணும். பெண்கள் விபச்சாரி ஆகணும். பாலியல் தொழில் தொடரணும். இதுவரை நம்ம தமிழ் பெண்கள் செய்தது போதும்பா, இறைப்பணி. நம்ம இனிமே பார்ப்பன பெண்களை அந்த தொழிலுக்கு அனுப்பிச்சிருவோம்யா, கூட்டம் அதிகமாக இருப்பியா. அந்த கிழவன், ஈரோட்டு அறிவு கிழவன் சொன்னா, ராஜாஜி தகவல் போகுது, ஐயா நம்ம குலத்தை பெண்கள் எல்லாம் தேவதாசியா மாத்தா சொல்றாயா அந்த கிழமை. பெரியார் அன்னைக்கு ராத்திரி பூரா தூங்காம காலையில வந்து தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது ராஜாஜி சொல்லிட்டாரு. இதுதான் வரலாறு. எங்க ஐயர் குலத்து மாமிகள் எல்லாம் தேவதாசி, கூட்டம் அதிகமா இருப்பியா குலத்தோரத்துல. இது போய் ரஞ்சித்தும் வெற்றி மாறண்டி போய் சொல்லுங்க. தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது இப்படித்தான். யாரால் உருவாக்கப்பட்டது? பார்ப்பனர்களால் ஒழிக்கப்பட்டவை. எதை? தந்தை பெரியார். நீங்க வடக்க ஒரு ஆள் ஊதா சட்டை, இந்த பக்கம் கருப்பு சட்டை, 1 மணி நேரத்தை ஒழிச்சாந்தாள். எங்க பெண்கள் கடவுளுக்கு இறைப்பணி செய்தது போதும் ஐயா, துண்டு செய்தது போதும், டயர்ட் ஆயிட்டாங்கய்யா. இனிமேல் பார்ப்பன பெண்கள் தான் இறைப்பணி செய்வதற்கு தேவதாசிகளாக கடவுளுக்கு பணி செய்வதை நிறுத்தக்கூடாதுயா. எல்லாம் மயிலாப்பூர் முறை ஏற்றி விடியாட்டான். இப்படித்தான் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. நிறைய தகவல்கள் தெரிஞ்சிட்டோம். ரைட், நன்றி, வணக்கம். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மின்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ARC காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை.